டிமாண்ட் பேப்பர்ல இருந்தும் மக்களோட வாக்குமூலத்தில் இருந்தும் கமல்காந்த் வாங்கின கடனை திருப்பி தர முடியாதுன்னு நிர்பந்தம் ஆயிடுச்சு. எல்லா பேப்பர்ஸ்லயும் அவன் பேர் இருக்கிறதுனால அதை விற்று எல்லாரோட கடனையும் அடைக்கணும். கமல்காந்த் வாங்கின கடனை உன்னால திருப்பி தரவில்லை, வக்கீல போய் ஏன்டா கடன் வாங்குற? பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசரா வரணும்னு ஆசைப்பட்ட பிஸ்னஸும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கமல்டா ஃபினிஷ். You are finished. Hey, you! Hey! என்ன சொல்ற? என் பாட்டில் உடைச்சேன். Hey, mister. நான் உன்னை காப்பாத்தாம போயிருந்தா அந்த பாட்டில் மாதிரி உன் எலும்பு சுக்குநூறா போயிருக்கும். இந்த கேவலமான உலகத்துல வாழ்றதை விட சாவறது மேல். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க கொஞ்சம் அதிகமா குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே டிரைவ் பண்றது நல்லதுக்கு இல்ல. வாங்க நான் உங்களை. ஓகே thank you. Let me try. Please. Okay, you drive. Come on. Okay. சார் இவருக்கு என்னாச்சு? சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? It's okay. I'm normal. ஒன்னும் ஆகல. ஆனா ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி இவர் பக்கத்துல வந்து குசல விசாரிச்சுட்டு போச்சு. What? You mean சாருக்கு ஆக்சிடென்ட்டா? ஆயிருக்கணும், நல்ல வேளை தப்பிச்சிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதுதான். ஆனா மிஸ்டர் தரம் அந்த சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டாரு. தேங்க்ஸ் மிஸ்டர் தரம். கண்டிப்பா என்னால நீங்க பண்ண இந்த பெரிய உதவிக்கு எப்படி கைமாறு செய்யறதுனே தெரியல. இந்த உலகத்துல எனக்குன்னு சார விட்டா யாரும் இல்ல. இந்த காலத்துல உங்களை மாதிரி மனுஷனை பார்க்க பெருமையா இருக்கு. நான் மனிதாபிமான அடிப்படையில தான் பண்ணேன். ஆனா மிஸ் டாலி, உங்க சார் வாழ்க்கையை ரொம்ப வெறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு என்ன பத்தி கவலை இல்லாதப்போ வாழ்க்கையை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நான் செத்து போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் என் மனைவிக்கு 1.5 கோடி ரூபாவது கிடைச்சிருக்கும். டாலி எனக்கு எல்லாமே இவங்கதான். கேர்டேக்கர், நர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அவங்கள வார்த்தையால புகழறது அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி. யோ டாலி. இந்தாங்க. Thank you. Thank you. Cheers. Cheers. Thanks again. வெல்கம். சரி நான் கிளம்புறேன். உங்களை நான் மீட் பண்ணதுல I am really very happy. Me too. Okay, Mr. Dharam. Thank you very much. Welcome. ஹாய் நீலம், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்ன அப்படி பாக்குற? எஸ் மிஸ்டர் தரம், இன்னைக்கு உயிரை காப்பாத்தினார். உயிரை காப்பாத்தினாரா? அவர் இல்லைன்னா இந்நேரம் ஒரு வண்டியில அடிபட்டு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஓ மை காட், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க இன்னைக்கு மிஸ்டர் கமல் உயிரை இல்ல, ஏன் உயிரை காப்பாத்திருக்கீங்க.
ஐ எம் so thankful. Dharam, meet my wife, Neelam. ஹலோ. ஹலோ. நைஸ் மிஸ்டர் தரம். அப்படின்னா அந்த வண்டியோட நம்பரை நீங்க நோட் பண்ணீங்களா? இல்ல. பட் டிரைவரை என்னால ஈஸியா அடையாளம் காட்ட முடியும். தரம், டிரைவரை மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டுவீங்களா? ஷூர். அந்த உருவத்தை என்னால மறக்கவே முடியாது. ஹலோ. ஹலோ, who is this? ஃப்ரெண்ட். ஓ, மிஸ்டர் தரம். உங்க மூளை ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது. நீங்க உங்க வண்டியை மட்டும்தான் ஃபாஸ்டா ஓட்டுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, ஐ see. பிளாக்மெயில் பண்றீங்களா மிஸ்டர் தரம்? சத்தியமா அந்த மாதிரில ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படலையே. நீங்க ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நான் ஆசைப்பட்டுட்டேனே. அப்புறம் அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. ஹில் டாப்பர், ஹைவேக்கு பக்கத்துல, சரியா 10 மணிக்கு. நான் வர மாட்டேன். கண்டிப்பா வருவீங்க. வந்தே ஆகணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஹாய் பியூட்டிஃபுல். என்ன 3 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஜஸ்ட் 3 minutes. ஆனா அழகான பொண்ணுங்க எனக்காக 3 நாள் வரைக்கும் கூட காத்துட்டு இருப்பாங்க. See Mr. Dharam, I am not your lover, understand? ஹைட்டா போச்சு. அதனால உனக்கு தான் நன்மை. நீ என்னோட நன்மையை விட்டுட்டு போ நன்மையை மட்டும் பாரு. That's right. லிசன் ஸ்வீட்டி, நம்ம 2 பேரும் ஏன் பார்ட்னர்ஸ் ஆயிடக்கூடாது? இதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் கிடைக்கும் இல்லையா? உங்க பிளான் படி 1.5 கோடி ரூபா உங்க கைக்கு வந்துடும். அண்ட் எனக்கு ஒரு அழகான இளம் தேவதையை ரசிக்கவும் அனுபவிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். வெரி ஸ்மார்ட். நீ இவ்வளவு பெரிய கிரிமினல்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க இப்ப நினைக்கிறத விட பல மடங்கு அதிகம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். 14 ஃபோர்ஜரி கேசஸ்ல போலீஸ் என்ன வலை வீசி தேடிட்டு இருக்கு. ஓ, யா, குட். எனக்கு உதவுறதுக்காக தான் அந்த கடவுள் உன்னையே இங்க அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த 1.5 கோடி ரூபாயில இருந்து 1.5 பைசா கூட நான் உனக்கு தர மாட்டேன். உங்களோட 1.5 கோடியா? Of course. 3 வருஷத்துக்கு முன்னாடியே என் இளமையை அடமான வச்சுட்டேன். அதுவும் கையாலாகாத என் புருஷன் கமல்காந்த் கிட்ட. அதுக்கான காம்பன்சேஷன் தான் இந்த 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா நீங்க அந்த கையாலாகாத ஆடை எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவன் எடுக்கிற படத்துல என்ன ஹீரோயின் ஆக்கிடுவாங்கிற நம்பிக்கையில தான். அப்ப அவன்கிட்ட நிறைய படம் இருந்தது, பணமும் இருந்தது. ஆனா இப்ப அவனால எனக்கு எந்த லாபமும் இல்ல. கெரியரை, பணத்தை, அன்பை, இனிமே எதையுமே அவனால தர முடியாது. நீங்க வேணா என்ன டெஸ்ட் பண்ணி கூட பாத்துக்குங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா எப்ப வேணும்னாலும் எப்படிப்பட்ட உதவினாலும் செய்ய தயாரா இருப்பேன். ஷூர். அப்படி நீங்க என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு பாத்துடலாம். ஹலோ. ஹலோ தரம், கமல்காந்த் பேசுறேன். கமல், ஓ ஹாய், எப்படி இருக்கீங்க? என்ன இப்ப திடீர்னு?
ஒரு முக்கியமான விஷயம். நீ என்ன பண்ற? உடனே இங்க புறப்பட்டு வர. ஷியோர். ஆனா என்ன விஷயம்? நீங்க வா, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். உடனே வா. ஓகே, ஐம் கமிங். அதோட அப்படியே நீலமையும் கூட்டிட்டு வா. நீலமயமா? ஹலோ 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 கமால், ஹலோ. என்னாச்சு? உன்னை கூட்டிட்டு என்ன உடனே இங்க வர சொல்றா. என்ன? அவனுக்கு எப்படி நான் உங்க கூட இருக்கிறது தெரியும்? வெல்கம் நீலம், வெல்கம் தரம். கமல், நீங்க நீ எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த பேப்பர் பாரு, பாரு. நான் இந்த பாலிசில இன்னொரு நாமினியை சேர்த்திருக்கேன். இன்னொரு நாமினியா? யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் தரம் மல்ஹோத்ரா. எஸ், உங்க 2 பேருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தரம், நீ என் உயிரை காப்பாத்திருக்க. நீலம் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சிருக்க. 3 வருஷத்துக்கான காம்பன்சேஷன் இல்லையா? இல்ல கமல், அது வந்து கம் ஆன் ஃப்ரெண்ட். உங்ககிட்ட பட்ட கடனை நான் உயிரை கொடுத்து அது கழிச்சிட முடியும். ஆனா உங்க 2 பேருக்கும் அந்த 1.5 கோடி ரூபாய் கிடைக்காம போயிடும். அதுக்காக தானே நீங்க பார்ட்னர் சம்பாதிங்க. நோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நீலம், பயப்படாத. பங்களாவில் யாரும் இல்ல. அப்பவே தோலியாவை வெளியில் அனுப்பிட்டேன். ஏன்னா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்ப நான் தற்கொலை செஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் நிச்சயம் கிடைக்காது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தரேன். அதாவது நீங்க 2 பேரும் என்னோட தற்கொலைய மர்டராவோ இல்ல ஆக்சிடென்டாவோ நிரூபிக்கணும். வேண்டாம் கமல். பயப்படாத. நான் நெத்தி பொட்டுல வச்சு சுட்டுக்க மாட்டேன். அப்புறம் சூசைட் கிரைம்னு நினைச்சிருவாங்க. இப்ப நான் என் மார்பிள வச்சு சுட்டுக்க போறேன். இனிமே உங்க 2 பேருக்கு அந்த 1.5 கோடி ரூபாய் கிடைச்சிடும். ஆல் தி பெஸ்ட். இவர் நிஜமாவே ஷூட் பண்ணிட்டாரு. ஓ மை காட். இவர் நிஜமாவே ஷூட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன செய்யறது தரம்? இந்த நேரத்துல யாரு? டாலி, அவ்வளவுதான் இருக்கும். முதல்ல இதை கிளியர் பண்ணு. நீலம், கதவு தர. நீலம், இப்போ கதவு திறக்காத. 1 மினிட்.
எக்ஸ்கியூஸ் மீ மேம், என் வண்டியில் இன்ஜின் கொஞ்சம் சூடாயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இப்ப வா. அது ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். லிசன், ராத்திரி இந்த டைம்க்கு ஐ எம் வெரி சாரி. யார் நீலம்? அது அது ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக என் வண்டியில் ரேடியேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ பி ஹைலி obliged. I see. நீலம் கமான், தண்ணி தானே கேட்குறாரு, கொண்டு வந்து கொடு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் தரம் தரம் மல்ஹோத்ரா. ஐ எம் பரத், இன்ஸ்பெக்டர் பரத். ஆக்சுவலாக நான் நைஸ் டு மீட் யூ. ஓ யா, நைஸ் டு மீட் யூ. ப்ளீஸ். என்னங்க? தேங்க்யூ, தேங்க்யூ. இட்ஸ் ஆல் ரைட். ஹாவ் எ நைஸ் டைம். ஓகே. தேங்க்யூ. உடனடியே இந்த பாடியை எங்கேயாவது மறைச்சாகணும். இங்க பாரு நீலம், நீ வண்டி பக்கத்துல ஏறு. நான் போய் ஆக்சிலேட்டர்ல வைக்கிறதுக்கு கல் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு நீலம்? இவர் உயிரோட இருக்காரு. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதெல்லாம் உன்னோட பிரமதான். சும்மா இரு. இல்ல இல்ல, இவர் உடம்பு சூடா இருக்கு பாரு. செத்து போன 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாடி எப்படி சூடா இருக்கும்? சரி, முதல்ல பாடியை கீழே இருக்கு. ஹெல்ப் பண்ணு. மெதுவா அப்படியே உட்காரவே. ஓகே. ஓகே. இப்போ வண்டியை வேகமா தட. ஓகே நீலா, விட்டு.
சார் பாடி கீழே இருந்து கிடைச்சது. கார் பெட்ரோல் டேங்க் பிளாஸ்ட் ஆனதுனால மொத்த காரும் எரிஞ்சு போயிடுச்சு சார். டயரோட பொசிஷனை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் சார் தெரியுது. ஸ்டீவர்ட் சார், தரம் டு கமல் வித் லவ் நீலம். சார் செத்து போனவருடைய பேரு கமல்காந்த்னு நினைக்கிறேன். சார் நான் ஆர்டிஓ என்கொயரிலாம் செஞ்சாச்சு. வண்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு பார்க்கும்போது இந்த வண்டி கமல்காந்த்ங்கிற ஒரு பேர்ல தான் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. கமல்காந்த். ஓஹோ, இது இது உங்க வீடா? நீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஐம் சாரி மேம். இப்போ இப்போ நான் சொல்ல போறதை கேட்டு உங்க மனசை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஐம் சாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மேட்ரு? அது உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் கமல்காந்துக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரு நெப்பன்சி ஹில்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல, இது நடந்திருக்காது. இது நிச்சயமா நடந்திருக்காது. No. அப்படி நடந்திருக்காது. ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்ஸஸ் கமல்காந்த். ஆனா நான் இப்போ உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் பேர் வித் மீ. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு உங்க கேள்விதான் முக்கியம். மிஸ்ஸஸ் கமல்காந்த், என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐம் சாரி. நான் என்னுடைய டியூட்டியை தான் பண்றேன். இட்ஸ் மை ஜாப். I don't care about your job. நீங்க கேட்க போற எந்த கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. You just leave me alone. Leave me alone. Understand? மிஸ்ஸஸ் கமல்காந்த் சொல்லத்தை கேளுங்க ப்ளீஸ். மேடம் கிட்ட கேள்வி கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இன்ஸ்பெக்டர். அவங்க அப்படியே சொன்னாலும் அந்த பதில் உண்மையா இருக்கணும். நீங்க யாரு? டாலி. சாரை இத்தனை நாளா நான் தான் பொறுப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சார்னா மிஸ்டர் கமல்காந்தா?
ஆமா சார், மிஸ்டர் கமல்காந்த் தான். அவர் இந்த நடிகை கிட்ட மயங்கி ஒரே அடி அழிஞ்சு போயிட்டாரு. பாத்தீங்கல்ல எவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணிட்டு போறா. டாலி, அப்படின்னா நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இவங்க செஞ்சதெல்லாம் வேற ஆக்டிங் தானா? எஸ் சார், அதுவும் 1.5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக. ₹1.5 கோடி இன்சூரன்ஸ்? எஸ் இன்ஸ்பெக்டர் பரத், மிஸ்டர் கமல்காந்த் 1.5 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்தாரு. அதுல நாமினி அவருடைய மனைவி நீலம். அதோட இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவர் இன்னொரு நாமினியையும் ஜாயின் பண்ணியிருந்தாரு. யார? யாரோ தரம் மல்ஹோத்ராவா. தரம் மல்ஹோத்ரா. இங்க பரதரம், நாம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு மீட் பண்றதை நிறுத்திக்கலாம். நம்ம மேல யாருக்கு வேணாலும் சந்தேகம் வரலாம். கமான் நீலம், இனிமே என்ன பயம்? உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் கமல்காந்த் தான் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரையும் பார்ட்னர் ஆக்கிட்டாரே. அந்த இன்ஸ்பெக்டர் பரத் ரொம்ப ஆபத்தான ஆளு. அவர் எந்த நேரமும் இங்க வரலாம். அவர் மட்டும் நீங்க பாத்துட்டாருன்னா நீலம்ஜி, குட் ஈவினிங். And very good evening to you, Mr. Dharam. நான் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க இந்த நேரத்துல? ஐம் சாரி, நான் இந்த நேரத்தில் வந்திருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாது. நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலான்னு வந்தேன். கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் மிஸ்ஸஸ் கமல்காந்த். மிஸ்ஸஸ் கமல்காந்த், என் வண்டி ப்ராப்ளம் ஆன அன்னைக்கு நான் இங்க வந்தப்போ மிஸ்டர் தரம் இங்க ஒரு சேர்ல உட்காந்துருந்தீங்க, இந்த இடத்துல. அப்ப இங்க 3 சேர் இருந்துச்சு. ஆமா. 1 2 3. அந்த 3வது சேர் எங்க? புரியலையே. புரியும். அந்த 3வது சேர், அதான் அந்த 3வது சேர் எங்க போச்சு நீலம்ஜி? இன்ஸ்பெக்டர், ஒரு சேருக்கும் என் ஹஸ்பண்ட் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? And for your kind information, அந்த சேரோட கால் உடைஞ்சு போச்சு. உடைஞ்சதை வச்சுக்க வேணான்னு தான் பழைய சாமான் கடையில போட்டுட்டேன். எப்பன்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி நான் இங்க வந்தப்ப இங்க 3 சேர் இருந்துச்சு. ராத்திரியோட ராத்திரியா ஒரு சேர் மட்டும் எப்படி காணாம போச்சு? அதோட மிஸ்டர் தரம், இந்த மேட் இந்த செயின் உங்களோட தானே தரம்? ஆமா. எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியல. பரவாயில்ல, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த மேட்டு கொஞ்சம் ஈரமா இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் தரம், நேத்து ராத்திரி நான் இங்க வந்தப்ப இந்த மேட்டு நேரா இல்லாம இப்படி திரும்பி இருந்துச்சு. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்ஸ்பெக்டர். நீங்க என் ஹஸ்பண்டோட மரணத்தை பத்தி விசாரிக்க வந்தீங்களா, இல்ல என்னோட வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேட் பண்ண வந்தீங்களா? நீலம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட விசாரிக்கத்தான் வந்தேன். ராத்திரியோட ராத்திரியா உங்க வீட்டோட இன்டீரியர் எப்படி மாறிச்சு? நேத்து ராத்திரி வந்தப்ப நீங்க ரொம்ப பயந்து போயிருந்தீங்க. எதுக்காக பயந்து போயிருந்தீங்க? ஏன்னா
அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒரு கொலையை செஞ்சீங்க. மிஸ்டர் கமல்காந்த கொன்னுட்டீங்க. ஏன் இப்படி வளர்றீங்க இன்ஸ்பெக்டர்? கமலோட எரிஞ்சு போன பாடி அவன் கார்ல இருந்து கிடைச்சது. அந்த பாடி கார்ல வச்சு நெப்பின்சி ரோட் ஹில்ஸ்ல இருந்து கீழே தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பாடியோட மார்பில காயம் பட்ட அடையாளம் இருக்கு. அதுவும் குண்டடிப்பட்ட காயம். அந்த காரோட டிக்கில ரத்த கரை இருந்தது. அந்த பிளட் குரூப்பையும் நாங்க செக் பண்ணிட்டோம். அது மிஸ்டர் கமல்காந்தோட பிளட்டே தான். எனக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருச்சு, அவரை கொலை பண்ணி அந்த பாடியை டிக்கில போட்டுக்கிட்டு போனது நீங்க ரெண்டு பேர் தான் மிஸ்டர் தரம். இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இந்த செயின். சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்சது. இந்த செயின் உங்களுக்கு தான், நீங்க உங்க வாயாலே ஒத்துக்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுற எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். சிவத்சோ சார், கொஞ்சம் வாங்க. இதுதான் அந்த சேரோட எரிஞ்சு போன துண்டு. உங்க பங்களாக்கு பின்னாடி கிடைச்சது மிஸ்டர். இதுக்குள்ள ஒரு குண்டு இருக்கு, புல்லட். அது மட்டும் இல்ல மிஸ்டர் தரம், கண்டிப்பா இந்த மேட்லயும் ரத்தக்கரை இருக்கும். அது மிஸ்டர் கமல்காந்தோட தான் இருக்கும். ஏன்னா நேத்து நான் இங்க வந்தப்ப இந்த மேட் மூடி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த மேட்டுக்குள்ள கமல்காந்தோட பாடி இருந்து அதை நீங்க எங்கிட்ட இருந்து மறைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. Am I right, மிஸ்டர் தரம்? ஆனா நாங்க கமல்காந்தை எதுக்காக கொலை செய்யணும்? 1.5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக. As simple as that. மர்டர் பண்றதுக்கான மோட்டிவ், மர்டர் செஞ்ச முறை, மர்டர் ஒரு ஆக்சிடென்ட் ப்ரூவ் பண்ண விதம், இதெல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, ரொம்ப தெளிவா. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் மர்டர்ஸ் ஆயிருக்க முடியாது. சிவசோ, இல்ல இல்ல, நாங்க கமல்காந்த கொலை செய்யல. நாங்க கமல்காந்தோட பாடியை மறைக்க முயற்சி பண்ணதுன்னு உண்மை. அது ஒரு ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணோம். ஆனா நாங்க கமல்காந்த கொலை பண்ணல. அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஆமா, தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு தான் சாவாங்களே தவிர இப்படி மார்பிள சுட்டுக்கிட்டு சாக மாட்டாங்க. சிவசோ, இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணுங்க. அரஸ்ட் both of them. குட் மார்னிங் மிஸ் டோலி. எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால நான் என் ஊருக்கே திரும்பி போறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். குட் நியூஸா? எஸ், மிஸ்டர் கமல்காந்துக்கு சேர வேண்டிய 1.5 கோடி ரூபாய் அப்ரூவ் ஆயிடுச்சு. மிஸ்டர் கமல்காந்த் எழுதின உயில் படி மிஸ்ஸஸ் நீலம் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வாரிசு நீங்க தான். அதனால இந்த செக்கை உங்க பேர்லயே போட்டு வச்சிருக்கோம். வாட்? எஸ், இந்தாங்க. எஸ் டார்லிங், நாம ஜெயிச்சிட்டோம். We have done it. இந்தாங்க.
1.5 கோடி ரூபாய்க்கான செக். 1.5 கோடி ரூபாய்? இந்த 1.5 கோடி ரூபாய்க்காகத்தானே என்னோட அருமை மனைவி நீலம் என்ன கொல்ல பார்த்தா? அவங்க 2 பேரையும் என்ன அழகா மாட்டி விட்டீங்க. சேர்ல ஏற்கனவே ஃபயர் பண்ணிட்டு நீங்க அதே சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்புறம் நீங்க டூப்ளிகேட் கன்ல ஷூட் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா பாவம் அவங்க 2 பேரும் நீங்க செத்துட்டதை நினைச்சிட்டாங்க. டாலி நல்ல காரியம் பண்ணிருக்க. என் பிளட் குரூப்பை சேர்ந்த ஒரு டெட் பாடியும் அதே பிளட்டையும் ஏற்பாடு பண்ணிருக்க. இல்லன்னா நாம போட்ட மொத்த பிளானும் ஃபிளாப் ஆயிருக்கும். ஆனா ஒரு விஷயம் புரியல டார்லிங். நீங்க கார்ல உங்களுக்கு பதிலா அந்த பாடி எப்படி வச்சீங்க? டார்லிங், அந்த கார் மலைப்பகுதிக்கு வேகமா போகும்போது நான் கார்ல இருந்து குதிச்சிட்டேன். அதோட அவங்க போனதுக்கு அப்புறம் நான் அந்த பாடிக்கு என் துணி, என் கடிகாரம், என் மோதிரத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை கார்ல போட்டு எரிச்சிட்டேன். நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான் கமால். ஒரு கல்ல 2 மாங்காய். ஒரு பக்கம் துரோகம் பண்ண மனைவிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க, இன்னொரு பக்கம் நினைச்ச மாதிரியே 1.5 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க. டாலி, நாம இந்த 1.5 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். ஜாலியா. நாமளா? அந்த செக்க பாத்தீங்கல்ல, அது ஏன் பேர்ல இருக்கு. What do you mean? What I mean is, உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க. உங்களை கொன்னதுக்கான தண்டனையே உங்க மனைவி அனுபவிச்சிட்டு இருக்கா. நடக்காத கொலைக்காக 2 பேர் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. டாலி, please don't do this, டாலி. எதுவும் பண்ணிடாத. This is cheating. Yes, this is cheating. But I have to do it. 1 minute. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க டாலி. இது வரைக்கும் உங்க மேல பெரும் ஏமாத்தின குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம். இன்ஸ்பெக்டர் பரத், எப்படி தெரிஞ்சது? எப்படின்னா, நான் உங்களை உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். விஷயம் என்னன்னா, நான் சொல்லித்தான் உங்க பேருக்கு அந்த 1.5 கோடி ரூபாய் செக் கிடைச்சது. இல்லைன்னா இன்சூரன்ஸ்காரங்க எந்த விசாரணை இல்லாம செக்கா பாஸ் பண்ணுவாங்களா? And now, மிஸ்டர் கமல்காந்த், இப்ப ஏன் இன்னும் மாறுவேஷத்திலேயே இருக்கீங்க? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே பிளான் போட்டீங்க மிஸ்டர் கமல்காந்த். ஆனா ஒரு சின்னதா தப்பு பண்ணதுனால தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. செத்து போனது கமல்காந்த் இல்ல, அதாவது நீங்க இல்ல, வேற யாரோ. அது என்ன தப்புன்னு சொல்லுங்க. இந்த ரிஸ்ட் வாட்ச், இன்னும் சொல்ல போனா உங்களுடைய லக்கி ரிஸ்ட் வாட்ச். எந்த பாடிக்கு நீங்க உங்களோட வாட்சை கட்டி விட்டீங்களோ அந்த பாடியோட கை சைஸ் ஒல்லியா இருந்திருக்கு. அதனால நீங்க கட்டுற சைஸ் லூப்புக்கு பதிலா அந்த பாடியோட கை சைஸுக்கு கட்டி விட்டுருக்கீங்க. எனக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, இந்த வாட்ச் எந்த பாடிக்கு கட்டி விட்டீங்களோ அது உங்களோடது இல்ல, வேற யாருடையதோ. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முடி கிடைச்சா கூட அதை வச்சு மலையே வளைச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பிளானை எதுக்காக போட்டீங்கன்னு உங்ககிட்ட இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 1.5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் செக்குக்காக தானே? ஓ டாமிட். டாமிட்னு சொல்லாதீங்க மிஸ்டர் கமல்காந்த், தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க இந்த வாட்சுக்கு. இதனாலதான் உங்க உயிர் தப்பிச்சது. நீங்க மாட்டிட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு ஏமாற்றத்திலேயே முடிஞ்சிருக்கும். நான் கரெக்டா தானே சொல்றேன் டாலி?
அண்ட் now போலீஸையும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாத்தின குற்றத்துக்காக உங்க 2 பேரையும் நான் கைது செய்றேன்.